World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இப்போ ஐயா அவர்கள் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் அடுத்த ஒரு 20 நிமிடம் பேசுவார். அதுக்குள்ளே உணவு இடைவேளையை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவருடைய சொற்பொழிவை நீங்கள் கவனிக்கலாம். கருணாகரன் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர், பெற்றது உற்றதாக உலகிற்கு எனின். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும், சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில். தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நற்றிருநாடும், தக்க சிறு பிறைநுதலில் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசைக்கும் புகழ் மணக்க இருந்த அருந்தமிழனங்கே. தமிழனங்கே, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து போற்றுகிறேன் போற்றுகிறேன் போற்றுகிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. குருபலம், சனி செவ்வாய் ராகு கேது பலம். இந்த குரு பலம் அப்படிங்கிறதுலையுமே இந்த சனி செவ்வாய் ராகு கேது பலம் அப்படிங்கிறதுலையுமே ஒவ்வொரு லக்னத்துக்காரருக்குமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி, இந்த ரீதியில் இந்த பலன்கள், அதாவது குருபலம் அப்படிங்கிற பலனே எதிர்மறையாக செயல்படும். இப்போங்க சர ராசிக்கு 2, 7 பாவகங்கள் மாரக பாவகம், 11ஆம் பாவகம் பாதக பாவகம். ஸ்திர ராசிக்கு 3, 8 பாவகங்கள் மாரக பாவகங்கள், 9 பாதக பாவகம். உபய ராசிக்கு 2, 12 மாரக பாவகங்கள், 7ஆம் பாவகம் பாதக பாவகம். இப்போங்க இது ராசிக்கும் பொருந்து, லக்னத்துக்கும் பொருந்தும். இதில் சரத்துக்கு 11 குரு இருந்தால் அது பாதகமான வேலையைத்தானே செய்வார். அப்போ 2, 11, 5, 9, 7 ஆகிய பாவகங்களில் குரு இருந்தால் நன்மையை செய்வார்கள். அதுதான் குருபலா அப்படின்னு இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. இப்போ ஆதாரத்தோட தெரிவிச்சிட்டோம் பார்த்தீங்களா. சர லக்ன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் நன்மையை செய்ய மாட்டார்கள், தீமையைத்தான் செய்வார். அப்போ முதல்ல அந்த பாதக தோஷத்தை நீக்கினா தான் அந்த 11ல் இருக்கக்கூடிய குரு அல்லது 11ல் கோச்சார ரீதியாக வரக்கூடிய குருவால் நன்மையை செய்ய இயலும். இதில் ராசிக்கு 2ல் குரு, ராசிக்கு
7 குரு இப்படி இருக்கும். அப்போ இந்த சரராசிக்கு 2, 7 மாரக பாவகங்கள். அப்போ அந்த மாரக பாவகங்களில் இருக்கக்கூடிய குருவால் எப்படி நன்மையை செய்ய இயலும்? அப்போ அந்த குருவுக்கு நாம் அந்த இடத்த புனிதமான சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த குருவால் நன்மையை செய்ய இயலும். இதுபோல் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் 8ஆம் பாவகத்தில் கிரகம், அதாவது இப்போ இந்த இடத்துல தான் சனி செவ்வாய் ராகு கேது இவங்களுடைய நல்ல சூழல் அப்படிங்கிறது வரும். இப்போ ஒரு லக்னத்துக்கும் ராசிக்கும் 3ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இருந்தால் நல்லதை செய்வாங்க. இது பழைய நூல்களையும் இருக்குது, இப்போவுமே அப்படித்தான் நடைமுறையில் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நூல்கள்லையுமே இந்த விவரம் இருக்குது. அப்போது இந்த 3 மாரக பாவமாக இருக்கும் பொழுது அந்த நல்லதை செய்யக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது இவங்க எப்படிங்க நல்லது செய்வாங்க? 3 மாரக பாவமாக போச்சு, அதாவது ஸ்திர ராசி ஸ்திர லக்னங்களுக்கு. அப்போ அந்த மாரக தோஷத்தை நீக்கி வச்சா தான் அந்த சனி செவ்வாய் ராகு கேது நல்லதை செய்வார்கள். அப்போ இது எங்கே பலன் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுங்க. இதில் இந்த ஸ்திர லக்ன ராசிக்கு 9 பாதக பாவகம். அப்போ இந்த 9ல் குரு இருந்தால் அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். இன்னும் ராசி ரீதியாக இருந்தாலும் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 9, 10, 11, 12 ராசி. அப்போ ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்ப்பார். ஆனால் அவர் பாதக பாவகத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை நன்மையை செய்து விடுமா? செய்யவே செய்யாது. அப்போ அந்த பாதக பாவக தோஷத்தை நீக்கி வச்சாதான் அந்த குருவால் நல்லது செய்ய இயலும். இதில் உபயத்துக்கு 7 குரு. ஆஹா, ராசிக்கு 7 குரு, லக்னத்துக்கு 7 குரு அப்படின்னா அந்த குரு பாதக பாவகத்தில் இருக்கிறார். அப்போ அந்த பாதக பாவக தோஷத்தை நீக்கி வைக்காம அந்த குருவால் நல்லது செய்ய இயலாது. அப்போ நம்மளுக்கும் குரு பலன் இருந்தது, ஆனால் ஒன்றுமே நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. விட்டோம்னா வேறு மாதிரி எல்லாம் நடக்குது. இப்படித்தான் நடைமுறையில் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டுமே பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இதுதானுங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாரக பாதக தோஷங்களை நீக்கணும். இதில் திரிசூன்ய ராசி, முடக்கு ராசி, எதிரிடை நட்சத்திரம், இன்னும் அதிகம், அதாவது ஆங்கிலத்திலையும் கூட சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரான்ட்டெல்லாம், அதுகளையெல்லாம் நீக்கினாத்தான் அங்கே இருக்கக்கூடிய இந்த சுப பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்கு 2, 5, 7, 9, 11 இதில் இருந்தால் அவர்னால நல்லது செய்ய இயலும். இதே போலத்தான் சனி செவ்வாய் ராகு கேது இவங்களுக்கு 3, 6, 11ஆம் பாவகங்கள் அருமையான பாவகங்கள். அதில் இருந்து அவங்க நல்லதை செய்வாங்க. ஆனால் இந்த தோஷத்தை நீக்கி வச்சாதான் அவங்களால நல்லது செய்ய இயலும். சரி, இந்த தோஷத்தை
எப்படிங்க நீக்கிறது அப்படின்னா, இந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தெரிவிச்சேன் பார்த்தீங்களா, இந்த முடக்கு ராசி, எதிரிடை நட்சத்திரம், மாரக பாவகம், பாதக பாவகம், இன்னும் இது எல்லாமே இந்த 27 நட்சத்திர குழுவான அசுவனி முதல் ரேவதி வரையிலான, இன்னும் தமிழில் புரவி முதல் தோணி வரையிலான உடுக்குழுக்களால் தானே இந்த 12 பாவகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த புரவி, அடுப்பு கொண்டை, ஆரல், இது மாதிரி 27 நட்சத்திர குழுக்களுக்கு நாம ஒரு சாந்தத்தை ஏற்படுத்திட்டா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாரக பாதக இன்னும் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் செயலிழந்து போயிருங்க. இதை எப்படி எளிமையாக செய்யறது? ஏன்னா வேதாத்திரி மகரிஷி, அருட்செல்வர் மகாலிங்கம், இவங்க கூட எல்லாம் நான் கருத்துக்களை விவாதிச்சிருக்கிறேன். 1985 வருஷம் அல்லது அதிலிருந்து ஒரு 90 அப்படிங்கிறதுக்குள்ளேயெல்லாம் நான் மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் எளிய முறை குண்டலினி யோகம் அப்படிங்கிறதுக்கு இந்த வேதாத்திரி மகரிஷி கிட்ட நான் அனுமதி வாங்கிக்கிறேனுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு அதை தெரிவிக்கிறதுக்கு, அதாவது சொல்லி கொடுக்கறதுக்காகவும் அனுமதி வாங்கிக்கிறேன். ஒரு நாள் நான் வேதாத்திரி மகரிஷி, அருட்செல்வர் மகாலிங்கம் 3 பேருமே ஆலியார் அரி திருக்கோயிலில் அந்த தியான மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தோமுங்க. அப்போ நான் வேதாத்திரி மகரிஷியை கேட்டேன், ஏனுங்க ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இன்னும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆக்கினை தீட்சைக்கு 25 ரூபா, துரிய தீட்சைக்கு 50 ரூபா, துரியாத தீட்சைக்கு 100 ரூபா, காயக்கல்பத்துக்கு 125 ரூபா. இப்படியெல்லாம் இந்த உணவு விடுதியில் வடை இவ்வளவு, போண்டா இவ்வளவு, தயிரில் ஊற வச்ச வடை இவ்வளவு, இப்படி விலைப்பட்டியல் மாதிரி நீங்களும் இப்படி பண்ணிக்கிறீங்களே, இது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒத்து வருமா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க கூடவங்க அவங்க குடும்பத்தை கவனிப்பாங்களா? இங்கே 100 ரூபாய் காணிக்கை கொடுத்து துரியாத தீர்ச்சி எடுப்பாங்களா? ஆகையினால ஐயா, நீங்கள் உலக சமுதாய சேவை பண்ணுறீங்க, அப்போ கட்டணம் வேணும், குருதட்சணைங்கிறது வேணும். அதாவது பாரம்பரிய பழக்கத்திலிருந்து நாம் விளையிடக்கூடாது. அப்போது விருப்ப கட்டணம், விருப்ப காணிக்கை அப்படின்னு உண்டியில் போட சொல்லி போட்டு நீங்கள் அவங்களுக்கு தீர்ச்சியை கொடுங்க, இந்த பழக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விண்ணப்பிச்சேன். சிந்தித்து செயல்படுறேன் சாமி அப்படின்னார். அடுத்து அருட்செல்வர் மகாலிங்கத்துக்கிட்ட, ஏனுங்கய்யா நீங்கள் இப்போ கூட பேசினாப்புல தினேஷ், பூசம், வள்ளலார், உங்களுக்கு வள்ளலார் கொள்கை பிடிச்சது, ஆகையினால அவருடைய ஒரு சிலையை இங்கே கொண்டு வந்து வச்சிட்டீங்க. எனக்கு
ரமணருடைய கொள்கை பிடிச்சி நானும் ஒரு ரமண சிலையை கொண்டு வந்து வச்சேன். இப்படியே 10-50 பேர் 10-50 சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா இந்த இடத்துல இருந்து எப்படிங்க தியானத்தை செய்ய இயலும் வர்றவங்க அப்படின்னா, நான் வள்ளலாரைத்தான் பெரிய விவேகின்னு நினச்சேன். ஆனால் வள்ளலார்லேயும் விவேகி என்னுடைய வாழ்க்கையிலேயே சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா வள்ளலாறு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறது தான் பாட்டில் வச்சார். நான் வச்சுக்கிறேன் பாருங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று தெரிவிப்பார் உறவு கலவாமை வேண்டும். ஏன்னா பேச்சில் மட்டுமில்லை, படத்தை பார்த்துலையும் தெரியலாம், படிக்கிறதுலையும் தெரியலாம், அப்போ பல வகையிலையும் சமாச்சாரத்தை தெரியலாம். பேசுறதுல மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. வள்ளலாருக்குமே நான் மேலானவன் அப்படிங்கிறத இந்த விவேகமான கருத்தை வச்சு உறுதி செஞ்சுட்டேன். இப்பவும் சொல்ற, வள்ளலார் பாலெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு தெரிவிக்கல. ஆனா நான் பால் பூசையே பாவ விருத்தி செய்யும்னு தெரிவிக்கிறேன். எப்படி ஆதாரம்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையுமே பிரியமா குடிச்சிட்டு இருக்குது. 2 பேரும் அன்பால மேலும் அவங்க எதிர்பார்ப்பு தகுந்தாப்புல சூழ்நிலையில பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த தாயையும் குழந்தையும் பிரிச்சா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க? யதார்த்தத்துக்கு வாங்க, நான் சொல்றதை மட்டும் அல்லது தெரிவிக்கிறத மட்டுமே நீங்க காதில் வாங்கிட்டு அல்லது தெரிஞ்சுட்டு அதில் செயல்பாட்டுக்கு போயிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தையினுடைய மனநிலையும் அந்த தாயினுடைய மனநிலையும் எந்த மாதிரி இருக்கும்? இதே மனநிலை தானுங்க அந்த பசுவுக்கும் கண்ணுக்கும் இருக்கும். இந்த நிலையை ஏற்படுத்தி தான் அந்த பாலை கறக்கிறாங்க. இந்த பால் பாவ விமோசனம் செய்யும் தெரிவிக்கிறாங்க. எப்படிங்க அந்த பால் பாவ விமோசனத்தை தெரிவிக்கும் கொடுக்கும்? பாவ விருத்தியை தான் அது செய்யும். ஆகையினால சரியான செய்வகாருண்யம் அப்படின்னா இந்த பாலபிஷேகத்து நாம செய்யவே கூடாது. பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை உணவாய் எடுத்துக்கவும் கூடாது. இதுதானுங்க சரியான சிவகாருண்யம். இதுல ஒரு படி மேல இன்னும் சொல்ல போனா கீரை சிவகாருண்யம் அப்படிங்கிறாங்க. இந்த கீரையை எப்படி பறிக்கணும் அப்படின்னா, பழுக்கக்கூடிய நிலையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலையை பறிக்கணும். அப்பதான் அந்த செடியினுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு இருக்காது. இப்போ கொழுந்தா பொறிச்சுட்டு வந்தோம்னா அது மேலும் குதூகலத்தை கொடுக்கும்ட்டு அந்த செடியின் வாழ்க்கையவே பறிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்ப இங்க கீரை சைவம் அப்படின்னா, அதாவது துன்பத்தை கொடுக்கக்கூடாத ஒண்ணுதான் சைவம் உணவுல. அப்போ இந்த கீரைய அப்படியே கொழுந்தோட பொரிக்கிற பொழுது அங்க அந்த கீரையினுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? பாதிக்கப்படுகிறது. ஏமாந்தா அந்த கீரையினுடைய உயிரே போயிடும். இதுல எப்படிங்க சைவம் வரும், ஜீவகாருண்யம் வரும்? அப்போ இதுல எல்லாம் தீவிரமா ஆய்வு செஞ்சு செயல்பட்டாதான்
பாவத்தில் இருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். புண்ணியம் செய்யுங்கிறது வேற. முதல்ல பாவம் செய்யறதுல இருந்து நாம் விலகணும். இதே பெரிய சமாச்சாரம். அப்போ இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட்டால்தான் இந்த ஜோதிடம், இந்த ஜாதகம், இன்னும் சொல்ல போனா ஜோதிடத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 20 முறையெல்லாம் இருக்கும் போல் இருக்குது. இதுல எந்த முறையும் ஒண்ணுக்கொன்னு சளைத்தது அல்ல. கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு ஒரு முறை, சுகர் நாடி அப்படின்னு ஒரு முறை, சந்திர நாடி அப்படின்னு ஒரு முறை, இப்படி ஒரு 20 முறையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குது. இதில் கேபியில் தெரிவிக்கிறாங்க. அதுலேயுமே அந்த புத்தகத்தின் மேலேயே முத்திரை வச்ச மாதிரி இருக்குதுங்க. கேபிக்கு இணையான ஒரு முறை உலகத்தில் இல்லை அப்படின்னு அந்த 249 அப்படிங்கிற விதியுள்ள புத்தகத்தில் இப்போ நான் சொல்றத நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி 249 விதி தானா சிறப்பு அப்படின்னா அது மட்டும் அல்ல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அது. அதனால இதை தான் நம்மளுக்கு சிறப்புன்னு அவங்க எடுத்துக்கலாமே தவிர்த்து இதை விட்டால் வழி இல்லை அப்படின்னால அவங்க கருத்து தெரிவிக்க கூடாது. ஒன்றும் இல்லைங்க. இந்த பராசரம், பாரம்பரை, நெட்டெடுப்பு இப்படியெல்லாம் தெரிவிக்கிறாங்க இல்லைங்களா. இதில் நவநவாம்சம் அப்படின்னு ஒரு முறை இருக்குதுங்க. இதில் 972 விதி இருக்குதுங்க. இந்த அளவுக்கு அந்த பலனை தீர்மானிக்கிறதுக்கு இதை பார்த்தீங்களா, அந்த பிளக்ஸ் கட்டிக்கிறேன், அந்த பிளக்ஸில் சமாச்சாரங்கள் இருக்குது. 360 பாகையை உடையது ராசி மண்டலம், அது அதில் இருக்கும். 108 பாதம் கொண்டது ராசி மண்டலம், அதுவும் அதில் இருக்கும். இப்போ சொன்னாப்லையா தினேஷ் புஷ்கராம்சம்ட்டு, அது அதில் இருக்குது. திரேகானம் அப்படிங்கிறதையும் அது நாம் தீர்மானிக்கலாம். இதில் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறதுல ஏமாந்துட்டு இருந்துட்டு இங்கே ஐயா நம்மளுக்கு 2 கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது, ஆனால் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி தான் நடந்துருது, ஆனால் ஒன்றுமே அப்படி சொல்கிறாப்புல இல்லைங்களே அப்படிங்கிறாங்க. இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது அந்த பாதம் 12,000 விகலைகளை உடையது. 6001வது விகலையின் துவக்கத்தில் அந்த கிரகம் இருந்தால் மட்டுமே 100% புஷ்கர நவாம்சம். இதில் 1001வது விகலையில் அந்த கிரகம் இருந்ததுன்னா 20% புஷ்கர நவாம்சம். இதில் 101வது விகலையில் அந்த கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2% தான் புஷ்கர நவாம்சம். இது எல்லாம் ஜாதகர்களாகிய நாம உணரக்கூட இயலாது அந்த புஷ்கர நவாம்சம் கொடுக்கிற பலனை. இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு தான் பலனை தீர்மானிக்கணும், பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். இன்னைக்கு ஆன்மீகம், ஜோதிடம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தான். ஜோதிடத்துக்குள்ளே தான் ஆன்மீகம் இருக்குது, ஆன்மீகத்துக்குள்ளே தான் ஜோதிடம் இருக்குது, இப்படி நல்லா தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறனுங்க ஐயா அம்மா, யதார்த்தத்துக்கு வாங்க. ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ நான் தெரிவிக்கிறேனுங்க. இதில் நான்மீகம் என்ன அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து அப்படி தெரிவிப்பணுங்க. ஆன்மீகம் அப்படின்னா ஆகுதல், ஆக்குதல், இது தானுங்க அதுக்கு உண்டான பொருள். அப்போ ஒரு நெல்லை
வயலில் நட்டோம்னா அந்த நெல் முளைச்சி கதிராகி கதிருங்கிற வைக்கோல் ஆகி அந்த வைக்கோலில் ஆயிரக்கணக்கான நெல்மணிகள் இருக்கும். இது ஆகுதல். அப்புறம் அந்த ஆனது அப்படியே இருக்குமா? அப்படியே இருந்த நிலைமை என்ன ஆகும்? அப்போ அந்த ஆன விற்பாடு என்ன உரம் போட்டு தண்ணி பாய்ச்சினாலுமே அது பச்சையாக இருக்காது. அந்த நெல் காஞ்சு போயிரு. அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணினா தான் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வரும். அப்போ செத்து போனதா அல்லது இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய நிலையை உடையது தான். ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட காலம் இருக்குது. குறிப்பிட்டது எல்லாம் சேர்த்துனா தான் அது மறுக்க அது உயிராகும். அப்போ அது வரைக்கும் அது ஜடந்தான். அப்போ அந்த ஜடத்தை நாம் அரிசியாக்கி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, பூராத்தையும் அரிசியாக்கி சாப்பிட்டா அடுத்து வர நாம் நட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு அந்த விதைக்குன்னு நெல்லை எடுத்து வச்சுருவாங்க. வந்துச்சுங்களா? அப்போ ஆகுதல் அழிதல் வந்தாச்சு அந்த இடத்துல. அது அழிஞ்சாதான் நம்மளுக்கு இங்கே சாப்பாடு. இது நேர்மையான முறையில், அதாவது உயிரில்லாத ஒன்றை நம்ம சாப்பாட்டுக்காக நாம் எடுத்து அந்த அரிசி எடுத்து நம்ம பொங்கி சாப்பிட்றோம். இது ஆட்சேபனைக்கு உரியது அல்ல. இது எனக்கு நாத்திகம், இது எனக்கு நான்மீகம். இங்கே சாமி கும்புறவீலுக்கோ கும்பிடாதவீலுக்கோ இடமே கிடையாதுங்க. இதே அறிவியல் ஆதாரமுங்க. இப்போ இதில் ஆன்மீகம் ஜோதிடமும் ஒன்று அப்படின்னா எப்படிங்க அது ஏற்றுக்க இயலும்? அப்போ நான்மீகம் என்ன, இந்த உலகத்துக்கு கெடுதல் மட்டுமே தான் செஞ்சுட்டு இருக்குதா? இல்லை அது கெடுதல் தான் செய்கிற குணம் தான் அதுக்கு இருக்குதா? இந்த ஆன்மீகத்துக்கு தான் நல்லது செய்ய குணம் இருக்குதா? அப்படின்னா யதார்த்தத்தில் ரெண்டுமே கிடையாது. எல்லாம் நம்மளால் உருவாக்கப்பட்டது, நாம் உருவாக்கிக்கிறது, அல்லது இயற்கை அல்லது இறைமை இது உருவாக்குறது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த ஜோதிடத்தினுடைய முழு பலனை அனுபவிக்க இயலும். அப்போ இந்த ஜோதிடம் என்பது அறிவியல் ரீதியானது, ஆதாரம் உடையது. அதே மாதிரி இந்த கட்சிகளில் சொல்கிறாங்க இல்லையா, இது மதச்சார்பற்ற கட்சி, இது சாதி சார்பற்ற கட்சி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்தது, இந்த ஜோதிடம் நான்மீகம் சார்ந்தது அப்படின்னெல்லாம் இதில் தெரிவிக்கிறதுக்கு அங்கே ஆதாரமான சமாச்சாரம் ஒன்றுமே இல்லைங்க. வீணா இந்த ஜோதிடத்தை வேற மாதிரி கோணத்தில் கொண்டு போய் பாவத்தை தேடிக்க வேண்டாம்னு விண்ணப்பிச்சுக்கிறனுங்க. அப்போ இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த 27 நட்சத்திரம், அதாவது 27 உடு, ஏன்னா இந்த உடு அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தைங்க நட்சத்திரத்துக்கு உண்டானது. முதல்ல எல்லாம் இந்த ஜாதகத்தை நோட்டில் எழுதுவாங்க. இந்த ஜோதிடம் கூட ரொம்ப காலத்துக்கு முதல்ல வள்ளுவ இனம் அப்படிங்கிறதுக்கு குலத்தொழிலாக இருந்தது. இப்போ தேவாங்க இனம் அப்படிங்கிறதுக்கு நெசவு தொழில், வேளாளர் இனம் அப்படிங்கிறதுக்கு விவசாயம் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வள்ளுவ இனத்துக்கு குலத்தொழிலாக இருந்தது. அந்த திருவள்ளுவர் தானுங்க அதனுடைய வழியில் வந்தவர் தான் திருப்பூர் சுபமாரிமுத்து. தன்னை பற்றி சொல்லி தெரிவிச்சுக்குவார். அப்போ இந்த 27 உடுக்களுக்கு உண்டான சமாதானம் எப்படி அப்படின்னா, இந்த 27 உடுக்களுக்கு நட்சத்திரங்களுக்கு மரங்கள் இருக்குது, தெய்வங்கள் இருக்குது. இந்த தெய்வம் அப்படின்னு வர்ற போது தான்
மற்ற மதத்துக்காரரெல்லாம் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிறாங்க. என்ன இந்த அசுவினிக்கு சரஸ்வதி, பரணிக்கு துர்கை, இந்த கோயிலுக்கெல்லாம் நாம் எப்படி போடுறதுன்ட்டு இந்த கிறித்துவர்கள், முகமதியர், இன்னும் கடவுளையே கண்டுக்காதவையா, அதான் கடவுளையே கண்டுக்காதவைங்கிறது ஒரு கூட்டம். இதில் கடவுளை கண்டுக்கிறவங்களுடைய மன நோகும்படி செய்யக்கூடியது ஒரு கூட்டம். இதெல்லாம் நாத்திகம். நான் கடவுளை கண்டுக்கிறவங்களுடைய மனதை நோகடிக்க மாட்டேன். உங்களுடைய இதுக்கு நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் இது ஒரு படிப்பனை தான். பட்டம் வாங்கினா பக்குவத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு தெரிவிச்சிருவேன். அப்போ இந்த 27 நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னமோ நம்ம சூரியனாட்ட ஒரு சூரியன் நினச்சிடாதீங்க. இந்த ஒவ்வொரு உடுக்குழுக்களிலுமே நம்ம சூரியனாட்டா 2-3 இருக்கும், இதோட சிறுசா 5-6 இருக்கும், பெருசா 1-2 இருக்கும். இந்த ஒவ்வொரு சூரியனுக்குமே நம்ம சூரியனுக்கு எப்படி பூமி, புதன், செவ்வாய், சுக்கிரன், குரு, சனி, இன்னும் இப்போதைக்கு ஆங்கிலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 3 கோள். ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் செயல்படுமா அப்படின்னு நம்ம மகரிஷி, அதாவது நம்ம முன்னோர்கள் விட்டுட்டாங்க. அப்போ உரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இன்னமும் ஒரு கோள் இருக்குதுங்களாமா. ஏன்னா அந்த கோள் இந்த சூரியன் சுற்றி வர்ற வட்டப்பாதையில் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்குதாமா அடுத்த சூரியனுடைய வட்டப்பாதைக்கு. அப்போ இன்னொரு கோளும் இந்த சூரியன் நம்ம சூரியனுடைய ஜீவத்தோட சம்மந்தப்பட்டு இருக்குது. அப்போ இப்படி தானுங்க ஒவ்வொரு சூரியன்களுக்கு ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. இத்தனை இந்த புரவி அப்படிங்கிற அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு 5 சூரியன், 5 சூரியனுக்கு ஒரு பவ்வத்து மக்கம் 50 துணைக்கோள்கள். அந்த துணைக்கோள்களுக்கு நம்ம பூமிக்கு எப்படி துணைக்கோள் சந்திரன் இருக்குது, சனிக்கு எப்படி துணைக்கோள் மாந்தி இருக்குது. இப்போ சொல்றாங்க விஞ்ஞானிக, சனியில இருந்து 12 லட்சத்தி சில்வான கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சனியை மாந்தி என்ற ஒரு கோள் நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வந்துட்டு இருக்குதுங்களாமா. இது எத்தனையோ உபகரணத்தை கொண்டு பார்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது எத்தனை வருஷத்துக்கு முதல்ல எப்படி தெரிவித்தாங்களோ தெரியல நம்ம முன்னோர்களான முனிவர்கள். சனிக்கு மாந்தி மகன், சூரியனுக்கு மாந்தி பேரன் இப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு உடுக்களுக்கும் உடுவு குழுக்களுக்கும் நட்சத்திரம் மரம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ அசுவினிக்கு எட்டி மரத்துக்கு உரமிட்டு தண்ணி ஊற்றுனா அந்த புரவி நட்சத்திரம் சாந்தமாயிருங்க. புரவி அப்படிங்கிற உடுக்குழு சாந்தமாயிரும். அடுத்து பரணி நெல்லி மரம், அடுத்து அத்தி மரம் கிருத்திகைக்கு உண்டானது, அடுத்து நாவல் மரம் ரோகிணிக்கு உண்டானது, அடுத்து மிருகசீரிடத்துக்கு கருங்காலி மரம், அடுத்து திருவாதிரைக்கு செங்கருங்காலி, அடுத்து புனர்பூசத்துக்கு மூங்கில், அடுத்து பூசத்துக்கு அரசு, அடுத்து ஆயில்யத்துக்கு புன்னை. இப்படி 9 நட்சத்திரத்துக்கு அந்த 9 உடு குழுக்களுக்கு இந்த 9 மரம் ஆச்சு. இன்னும் 18 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு இருந்தா நேரமாயிரு. எல்லாமே அட்டவணையில் இருக்கு. இதில் 50க்கும் மேற்பட்ட நுட்பங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமானது.
அப்போ இந்த 27 நட்சத்திர மரங்களுக்கு உரமிட்டு தண்ணி ஊற்றினா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்கள் அகன்று போயிடும். இது மட்டுமில்லை, இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர சரியில்லைனாலுமே அதனுடைய தீமையான பலன்களும் தவிர்க்கப்பட்டுவிடும். இதில் கோச்சாரத்தில் 7 சனி, சதுஷ்டாசமச்சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மகுரு, அஷ்டம ராகு இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிரகங்களுடைய கோச்சாரத்தின் தீமைகளையும் இந்த மரங்களுக்கு உரமிட்டு தண்ணி ஊற்றுறதுனால தவிச்சு பொல்லேருமா. இதில் இருந்துமே நாம் விடுபட்டுடலாம். இப்படி எளிமையான பரிகாரத்தை அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 27 நட்சத்திரத்தை சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு தொகுப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அசுவனி மகம் மூலம் இது ஒரு தொகுப்பு. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது ஒரு தொகுப்பு. அதாவது நம்ம தினேஷ் குரு நட்சத்திரம் விசாகம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இப்போ சால்வை போத்துனாங்களே அதனுடைய நிறம் மஞ்சளாக இருந்தது. மலேசியாவில் எனக்கு குரு ஓரையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாப்புல இல்லையா, அது நாம் அவர் சொல்லதான் கேட்டோம். இப்போ நாம் நம்ம கண்ணு முன்னுக்கால போர்த்துனதை பார்த்தோம். குருவனுடைய நிறமான மஞ்சள் நிறத்தில் தான் அவருக்கு சால்வை போர்த்தப்பட்டது. இப்படியெல்லாம் யதார்த்தமான சூழ்நிலையை நாம் நடுநிலையில் வாழ்க்கையில் செயல்பட்டா கண்ணார கண்டு குதூகலமாக வாழ்ந்து நிறைவாக இயற்கையோடு அல்லது இறைமையோடு இணையலாம் என்பதை தெரிவித்து கொண்டு நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஞாலம் கருதினும் கைகூடும், இடத்தாட் காலம் கருதி செய்யின். என்னுடைய விவரமுங்க, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை வட்டம், விஜயமங்கலம், கருணாகரன். என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83ங்க. நீங்கள் இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அலைபேசியில் என்னுடைய பேர் என்னுடைய சமாச்சாரத்தை சொன்னீங்கன்னா நான் பேசுகிறதெல்லாம் வரும். இன்னைக்கு வரைக்குமே இந்த வித்வான்கள் அப்படிங்கிறவங்க தெரிவித்த விவரத்தில் இருந்துமே சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் வருமுங்க. இதைய நீங்கள் தெரிஞ்சு அனுபவித்து நல்லா வாழ்ந்து இயற்கையோடு இணையணும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த ஜோதிடத்துக்கு நான் ஒப்படைச்சிட்டுங்க. இப்போங்க இறுதி வார்த்தைக்கு வந்துட்டுனுங்க. இந்த சொற்பொழிவு அளவில் அனைவருக்கும் நன்றிங்க. ஒவ்வொரு மாதமும் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவருடைய சொற்பொழிவு நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இவ்வளோ வயசில் இன்றைக்கும் பஸ்ஸில் தான் வராரு. நமக்காக கருத்துக்களை கொடுக்கறதுக்காக அவருடைய 50 வருட காலம் ஜோதிட அனுபவத்தை நமக்கு கருத்தாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு குரு ஜோதிட சங்க ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் பூபதி அண்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஜாதகம் பார்க்க போகிறவங்க சுரேஷ் பாபு சார், பூங்குடி மேடம், சூரியகாந்தன் சார், விக்னேஸ்வரி மேடம். அங்கே கேசவன் சார் இருப்பார். இலவச ஜாதகாயு முகாமுக்கு நீங்கள் போகலாம், பெயர் படித்தவங்களாம். ஐயா அவர்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துறது தான் அவர் கொடுக்குற சிறப்பு நமக்கு.